OMRல லக்ஸுரி அபார்ட்மெண்ட் அல்லது லக்ஸுரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பிரிகேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி தான் கண்டிப்பா சொல்லுவீங்க எனக்கு தெரியும். எஸ் ஆமாங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும். பீயிங் ஐடி ப்ரொஃபஷன், நான் வந்து பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன், ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வேணும், எனக்கு ஒரு லக்ஸுரி ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நீங்க OMRல எதிர்பார்ப்பீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிகேட் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா அப்படி நீங்க வருத்தப்படுவீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்பட வேணாம். இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் அவைலபிளா இருக்கு. இன்னொரு லக்ஸுரி ஊபர் லக்ஸுரி ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு OMRல அவைலபிள். சூப்பரா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கா இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோனாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க ஒரு டெவலப்பர். யாரு என்ன அப்படின்றத கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கண்டினியூவா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க சென்னையில் இருக்க எல்லா ப்ராடக்ட் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். as well as நீங்க ஒரு நாள் ட்ரீம் ஹோம் பையராகவும் மாற முடியும். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா OMR மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிகேட் அல்டிஸ் என்ற ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். பிரிகேட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பெரிய லெவலுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க சொல்லணும். மவுண்ட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐகான் அப்படி ஒரு ப்ராடக்ட் சேல் போயிட்டு இருக்கு. அதுவுமே மேசிவான ஒரு ப்ராடக்டா வந்து மார்க்கெட்டுக்கு அவங்க டெலிவரி பண்றாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பிரிகேட் அல்டிஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா OMRல ஊபர் லக்ஸுரியா இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6.6 ஏக்கர் லேண்ட். இந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊபர் லக்ஸுரி நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டெலிவர்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் அண்ட் 4 பெட்ரூம் தான் டெலிவர் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சைஸ் இருக்கு, யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பிரைஸ் பேண்ட்ல வரும், இந்த மாதிரி எல்லா விஷயம் நம்ம பார்க்க போறோம். உள்ள போயிட்டோம்னா நமக்கு வந்து மாடலர்ஸ் அவைலபிள். அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மினியேச்சருமே அவைலபிளா இருக்கு. வாங்க உள்ள போயிடலாம். இந்த ப்ராடக்ட்ல ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குங்க. நம்ம என்ன சொல்றோம், ஆன் மெயின் ரோட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும், டஸ்ட் பொல்யூஷன் இருக்கும். as well as வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோட் அப்படின்னு வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஆன் மெயின் ரோட் சொல்லும்போது வரும். இந்த ப்ராடக்ட் ஆன் மெயின் ரோட் இருக்கு. ஆனா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் உள்ள போன பிறகு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனோ சவுண்ட் பொல்யூஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வரப்போறது கிடையாது. அதே மாதிரி இங்க கொடுக்கக்கூடிய வீடு, அதுல வரக்கூடிய விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போடக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் கோவியன் கொடுக்கக்கூடிய டபுள் லேயர் கிளாஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறாங்க. சவுண்ட் ப்ரூஃபா வந்துரும், பொல்யூஷன் எல்லாமே வந்துரும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஊபர் லக்ஸுரி தான், அது எந்த மாற்றமும் இல்ல. வாங்க உள்ள போயிடலாம், ப்ராஜெக்ட் உள்ள போய் பார்த்துடலாம். பிரிகேட் அல்டிஸ் மாஸ்டர் பிளான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஏரியா 6 ஏக்கர்ஸ். அதே மாதிரி முன்னாடி வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பே இருக்க போகுது, செக்கிங் ஏரியா இருக்க போகுது, வாட்டர் ஃபவுண்டன் இருக்க போகுது. இந்த போர்ட்ல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அம்யூனிட்டிஸ் இருக்கு. இந்த 20 அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல வரப்போற அம்யூனிட்டிஸ் வரப்போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா OSR ஆரம்பிக்குது. அகைன் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிகார்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கேபின் வந்துடும். ரைட் சைடுல OSR கொடுத்துருவாங்க. OSR ஃபுல்லாவே பார்க்கா பக்காவா டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பார்க் வந்து பப்ளிக்கும் அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சுத்தி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டவர் கிளாக் வந்துருங்க. பிரிகேட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஆரம்பத்துல முன்னாடி ஒரு டவர் கிளாக் வரும். அது ரொம்ப அழகா இருக்கும். அதுவுமே இங்க வந்துருங்க. இது இல்லாம நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரைவிங் ஸ்பேஸ் இருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை ரைஸ் ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 43 மாடிங்க. மோர் தென் 40-50 ஃபீட் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் சுத்தி வர முடியும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டவர் வருதுங்க. ஒவ்வொரு டவருக்குமே ஒவ்வொரு லாபி இருக்கும், ஒவ்வொரு செக்யூரிட்டி இருப்பாங்க. வாங்க உள்ள போயிடலாம். இது நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். உள்ள மினியேச்சர் இருக்கு, and then மாடல் ஹவுஸ் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இந்த மினியேச்சர்ல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங் ஆன் OMR மெயின் ரோட். பிரிகேட் உடைய கிளாக் டவர் உள்ள வந்துரும். ஆர்ச் உள்ள என்ட்ராய் உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிராக்டிஸ் நெட் இருக்கு. 3 ஃப்ளோர் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 662 அபார்ட்மெண்ட் வருது. எல்லாமே 3 பெட்ரூம் அண்ட் 4 bedrooms, 3 bedroom 2 toilet, 3 bedroom 3 toilet and 3 bedroom servant quarters or 3 bedroom probably office னு வெச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒண்ணு. அது இல்லாம 4 bedroom. இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இந்த ப்ராடக்ட் வருது. 3 டவர் நமக்கு இருக்குங்க. ஒரு டவர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 floors வந்து பார்க்கிங், 4th and 5th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளப் ஹவுஸ்ங்க. 3 டவர்ஸ்க்குமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அம்யூனிட்டிஸ் வந்து இன்டர்லிங்க்டா இருக்குது. எந்த டவர்ல வேணா யார் வேணா இங்க இருந்து வரலாம். நமக்கு அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th floor இருந்து ஆரம்பிக்குது. 6th floorல ஆரம்பிச்சு அப் டு 43 floors வரல இது போகுதுங்க. நமக்கு வந்து
பார்த்தீங்கன்னா 43வது மாடி வரலையும் இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னொரு மெயின் திங் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரைஸுங்க. ஸோ இந்த ஹை ரைஸில் ஒரு பெஸ்ட் பார்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 லிஃப்ட்னு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 வந்து சர்வீஸ் லிஃப்ட், மிச்சம் 6 வந்து பேசஞ்சர் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் வருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 43 மாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3 டவர் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெசர் யூனிட் இருக்குது வந்து ஒன்லி 4 பெட்ரூம் தான் லெசர் யூனிட் இருக்குது, 2 காம்பினேஷனு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2777, அனதர் ஒன் இட் இஸ் 2545. இந்த 2 வேரியேஷன் இந்த பிளாக்ல தான் வருதுங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க பிளாக், இதுதான் 3rd பிளாக். ஸோ இது வந்து 2nd, இது வந்து 1. இன்டர்மீடியட் பிளாக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேப் இருக்குது. அகைன் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் யூ கேன் லிவ் ஹியர். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்ல பில்ட் பண்ணுறாங்க. இந்த மைவான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து அலுமினியத்தால் வால் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ ப்ரீகாஸ்டிங் அலுமினியமாக வரும். ஸோ நம்மளுடைய வீட்டோட வாலோ அல்லது சீலிங்கோ அல்லது கீழே இருக்க ஃப்ளோரிங்கோ எப்படி வேணுமோ, என்ன டிசைனில் வேணுமோ, என்ன சைஸில் வேணுமோ, என்ன திக்கில் வேணுமோ, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியராகவே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் நமக்கு வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியத்தை 2 வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் காங்கிரீட்டை வந்து புல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் வாரண்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஒன்று இருக்குது. என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்னு நான் சொல்லுவேன். ஓஎம்ஆரில் எங்கேயுமே இல்லாதது. உங்களுக்கு வந்து 44வது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜ் இருக்குங்க. இது ஒரு 300 மீட்டர் ஸ்கை பிரிட்ஜ் வாக்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி வியூ டெக்குமே அங்கே அவைலபிள். அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெரஸ் அம்யூனிட்டிஸும் அங்கே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாபிக்யூ கவுண்டர் அந்த மாதிரி கால் ஷேரிங் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க சுற்றி பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இங்கே காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஓப்பன் கார் பார்க்குமே சுற்றி இருக்குங்க. டிரைவ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஓப்பன் கார் பார்க் இருக்குது. கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரீஸ், லேண்ட்ஸ்கேப்பிங் இதெல்லாமே வந்து நமக்கு இங்கே காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ எலிவேஷன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது பிரிகேட் ஆல்டிஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய மினியேச்சரை பொறுத்தளவில். ஸோ வாங்க நமக்கு வந்து மாடல் ஹவுஸ் அவைலபிள், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ பிரிகேட் 1986 கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், நிறைய கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸு, நிறைய மால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் பார்த்தா உங்களோட ஜேர்னியை பார்க்க முடியும். ஃப்ரம் 1986 பிரிகேடோட ஜேர்னி மாதிரி லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான்றது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும். நம்ம சென்னையில் ஓஎம்ஆரில் இருக்குது. ஹால்டைன் வந்து அந்த ஹோட்டல் வந்து இவங்க பண்ணது சென்னையை பொறுத்தளவில். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நிறைய மால்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள் வந்து இவங்க ஐடி கேம்பஸில் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அகைன் பேன் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பேன் இண்டியா லெவலில் எல்லா சிட்டியிலும் கிட்டத்தட்ட 10 சிட்டிக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ், மேபி பிரிகேட் மாதிரி கம்பெனிஸ் தான் லக்ஸுரி ப்ராடக்ட்டை டெலிவரியே பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு லக்ஸுரிக்கும் குவாலிட்டிக்கும் பிராண்டுக்கும் எந்த விதத்திலும் இங்கே குறை கிடையாது. பிரிகேட் ஆல்டிஸோட மாடல் ஹவுஸ் பார்க்க வந்துருக்கிறோம். ஸோ இந்த மாடல் ஹவுஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெளியில் இருக்கிற இந்த ஃப்ளோர் பிளானை பார்த்துடலாம். ஸோ ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா 2208, அதில் கார்பெட் ஏரியா 1332, அகைன் பால்கனி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு 3 பெட்ரூம் 3 டாய்லெட் லார்ஜ் சைஸு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வன்ட் குவார்ட்டர்ஸோடு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்கும். ஸோ இது நம்மளுடைய மெயின் டோருங்க. ஸோ இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் யூஸ் பண்ணலாம், நம்பரிங் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் கீயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யால்க் பிராண்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஹுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. டோர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் ஹைட் அண்ட் 4 ஃபீட் பிரெத்துங்க. ஸோ இது வந்து மெயின் டோருங்க. இன்னொரு டோர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் டோரு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு மெயின் டோர் வழியாக உள்ளே போயிடலாம். ஸோ ப்ரைவசிக்காக இந்த ஃபாயர் நமக்கு இருக்குது. ஸோ இவங்களுமே எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த ஃபாயரை மெயின்டைன் பண்ணி பார்க்குறாங்க. இது நம்மளுடைய லிவிங். ஸோ லிவிங் வந்து நல்ல சைஸபிள் லிவிங்க, நல்ல ஸ்பேசிஸாக தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லிவிங் வந்து நமக்கு மேபி சைஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க 11.3 × 12 கொடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு அதை விட பெருசாக தர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 × 11.11 செயின்ட் கோபின் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டட் செயின்ட் கோபின் கிளாஸ் ப்ளஸ் வித் சூப்பர் அலுமினியம் ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, யூபிவிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் போடுவாங்க. ஸோ இங்கே யூபிவிஸ் பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அலுமினியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நம்ம அலுமினியத்திலே பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி
இப்படி வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெளில இருக்க நாய்ஸ் உள்ளே வராது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் கூட இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவாக இருக்கட்டும், நம்மளோட விண்டோஸ் எல்லாமே இந்த கம்பெனி அப்படி பண்ணி தராங்க நம்மளுக்கு. ஸோ அது இருக்குது. ஸோ டைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன காமிச்சிருக்காங்க, 8.4 × 14 ஃபீட்னு காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பெருசாக தர்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பாருங்கள், டைனிங் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவுண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது ஓப்பன் கிச்சனாக பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. லக்ஸுரி, ஊபர் லக்ஸுரின்னு சொல்லும்போது அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த மாடல் ஹவுஸ் பார்க்கும்பொழுது. ஸோ கண்டிப்பாக இது ஊபர் லக்ஸுரி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கவுண்டரில் 2 சேர் போட்டு காமிச்சிருக்காங்க. கிச்சனு, ஓப்பன் கிச்சனு. கிச்சனில் ஆஸ் வெல் அஸ் எல்லா இடத்துலையும் எல்லா மாடல் ஹவுஸில் வர மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சு காமிச்சிருக்காங்க. கிச்சனுக்குள்ளவே இந்த ஃப்ரிட்ஜ் வந்துடும் நம்ம சொல்லுவோம். கிச்சனோட சைஸு, ஸோ இது 8.7 × 13.9 நல்ல பெரிய கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைஸ் வரும்பொழுது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்னி, ஹாப், வாட் எவர் இட் இஸ், ஸோ நீங்கள் கேட்குற மாடல் ஹவுஸில் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே. பட் ஆனால் நம்ம வீடு வாங்கும்போது இதெல்லாம் வராதுங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து இது மாடல் ஹவுஸ் பார்த்துட்டு இதே மாதிரி வரும்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு இது ஃபுல்லாக ப்ளைனாக தான் வருங்க. ப்ளைனாக என்ன வரும், மேபி நான் இந்த பக்கம் வாழை காமிச்சா கூட தப்பாக போயிடும். நான் இந்த பக்கம் இங்கே இருக்க வாழை காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வால் தான் வருங்க. ஸோ ப்ளைனாக தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மாடல் ஹவுஸ்ன்றனால நம்ம வந்து செஞ்சு காமிச்சிடுறோம் எப்படி இருக்கும், எப்படி வரும்ன்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாக ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்கு, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா அல்லது யூட்டிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா பெருசாக காமிச்சிருக்காங்க பாருங்களேன். 12.2 × 5.5 சைஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரும் வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ அதுக்குன்னா ப்ரொவிஷனும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜிங்க் இருக்குது. மேபி சர்வன்ட் மேட் வந்து மேபி வாஷ் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஸோ அவங்க வந்து இங்கே நம்ம வெசல்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது. இது பாருங்களேன், இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு டாய்லெட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக. ப்ளஸ் வந்து ஒரு பெட்டு போட்டு இந்த ஏரியா இங்கேயே ஒரு டோர் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்று ஆஃபீஸ் ரூமாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்டடி ரூமாக வச்சுக்கலாம், இல்லை சர்வன்ட் குவார்ட்டர்ஸாக வச்சுக்கலாம். உங்களுடைய விஷ், உங்களுக்கு எப்படி தேவைப்படுது, உங்களுடைய நீட் எப்படி இருக்குது, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா ப்ரைவஸும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம். அகைன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3rd பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூம் பாருங்களேன், இதுவுமே வந்து நல்ல சைஸில் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் வந்து பெருசுன்றதுனால கண்டிப்பாக இது பெருசாக தான் கிடைக்கணும். ஸோ 14.1 × 12 நல்லாவே வந்து நமக்கு அவுட் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிரிக்கல் அட்ஜஸ்ட் உள்ள டாய்லெட் பார்க்குறோம். இது கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இந்தியன் மேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊபர் லக்ஸுரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேட் டுராவைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங்க். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா குரோஹேன் சொல்லக்கூடிய டேப்பு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேக்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேல்யூ இங்கே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ 2nd பெட்ரூம்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது. 12/11 இந்த பெட்ரூம் சைஸு. ஸோ நல்ல லைட்டிங்கோட வருது. லாங் சைஸ் விண்டோ நமக்கு வந்துருங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏசி வந்து சென்ட்ரலைஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டைகான் சென்ட்ரலைஸ் ஏசி தான் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கும் செய்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து இந்த மாடல் ஹவுஸில் பண்ணியிருக்கிறோம். ஏசி விண்ட் வந்து எல்லா ரூம்ஸ்லையும், ஹால்லையும், லிவிங் டைனிங் எல்லா இடத்துலையும் வந்துடும். அதே மாதிரி எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பேனலும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பேனலுமே வந்துருங்க. ஸோ இங்கே சென்ட்ரலைஸ்ட் ஏசி வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டைகான் பிராண்ட் பண்ணி தராங்க. மேபி வந்து இது 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக காமன் டாய்லெட் கொண்டு வரணும். ஸோ இங்கே காமன் டாய்லெட் நமக்கு இருக்குது. அதுவுமே நல்ல சைஸபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் 14.1 × 12 இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சும் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் கேட்போம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது 1 ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெட் ஏரியா இது. ஸோ அதனால் ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனியாக பிரித்து நமக்கு 1 ஸ்டெப் டவுன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷவர் வந்து 2 ஷவர், ஒன்று ரெயின் ஷவர், இன்னொன்று ஹேண்ட் ஷவர், இதுமாரி வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாடல் ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த மாடல் ஹவுஸ். உங்களுக்கு ஓப்பன் கிச்சனோட மேபி எல் ஷேப் லிவிங் டைனிங்கோட இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சைஸஸ் அவைலபிள். மேபி இப்போ நீங்கள் பார்த்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வந்துருக்கும், க்ளோஸ்டு கிச்சனும் அவைலபிள். சேமி இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும்.
சிலருக்கு வந்து பிடிக்காது, அது க்ளோஸ்டாக வேணும்னு கேட்பாங்க. அதனால் க்ளோஸ்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷனல் தான். இது வந்து இதே மாதிரி தான் வரும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். எஸ் சார், இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட் நான் பார்த்துட்டேன், எனக்கு நீங்கள் காமிச்சிட்டீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரிஞ்சு பாருங்கள். இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சைட் விசிட்டும், மேபி வாட் எவர் டீட்டெயில் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை காம்படிஷன் இது வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்காங்களா, இல்லை வேறு யார் டெவலப்பர் இருக்காங்க, வேறு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எல்லா ப்ரியாரிட்டி ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, this is Sam, your property advisor, signing up from Chennai Homes.